Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான and டிஃபரண்டான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இத வந்து நம்ம பேக் பண்ண போறதில்ல, ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். அதனால ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். அதே சமயம் ரொம்பவே சாஃப்ட்டாவும் இருக்குங்க. இப்போ எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. கேக் பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம டின்னை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். இங்கே வந்து நான் ரவுண்ட் சைஸ் டின் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆயில் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டின்னு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும், நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி முட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த கேக் வந்து முட்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம உடச்சிட்டு மஞ்சள் கருவு தனியாக வெள்ளைக்கருவு தனியாக எடுக்க போகிறோம். நமக்கு வெள்ளை மட்டும் தனியாக வேணும், மஞ்சள் வந்து கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் வெள்ளையை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்தாச்சு. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா பீட்டரில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக்காக வரணும். ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்கள். அப்புறம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக ஸ்டிஃபாக இருக்கிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் நுரைய நல்லா ஸ்டிஃபாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டைம் சேர்த்து விட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். கீழே சாய்ச்சோம்னா விழக்கூடாது, அந்தளவு பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. 1லேருந்து 1.5 நிமிஷம் கிட்ட மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பவுலை வந்து தலைகீழாக சாய்ச்சாலுமே நமக்கு அந்த எக்கு வந்து கீழே விழக்கூடாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம அதுக்கு தேவையான மாவு, அந்த மஞ்சள் கரு எல்லாத்தையுமே வச்சு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச 2 மஞ்சள் கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், இது வந்து ரீஃபைண்ட் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் தான். காய்ச்சின பாலாக இருந்தால் ஆற வச்சு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு முட்டை, மஞ்சள் கரு, எண்ணெய், பால் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து சின்ன சைஸ் அளவு செய்கிறேன். இதுவே உங்களுக்கு பெரிய சைஸ் அளவு வேணால் இதுக்கு தகுந்தா போல் நீங்கள் அளவுகளை மாற்றி எடுத்துக்கலாம். இதோட 1/4 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். மாவு வந்து நம்ம மைதா மாவு 1/4 கப்பு தாங்க சேர்க்குறோம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, இதோட 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மஞ்சள் கருவோட இதுவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்த முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2-3 பேட்சாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கெட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே டைமில் சேர்த்தோம்னா நமக்கு வந்து முட்டையுமே சரி நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது, கேக்கும் அதே சமயம் சாஃப்டாக வராது. அதனால் ஒரு 2-3 டைம் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே நிறைய கேக் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல, கெட்டி எதுவுமே இல்லாத ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச டின்னில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்ச டின்னில் கேக் பேட்டர் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம், ஆவியில் வேக வச்சும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆவியில் வேக வச்சு தான் எடுக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும். இதில் வந்து கீழே ஒரு பிளேட்டோ இல்லை நம்ம பேக் பண்ணுற ஸ்டாண்டோ எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது தான் கேக் ஸ்டாண்டு வந்து நல்லாயிருக்கும். கேக்கு வந்து நல்லா ஈவனாக பேக் ஆகி வரும். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டின்னை வச்சுடுங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நான் வந்து ஒரு பேசன் போட்டு மூடிடுறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 to 15 மினிட்ஸ் வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் உள்ளது அப்படின்றதுனால எனக்கு வந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும். நீங்கள் ரொம்ப மொத்தமாக செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே எடுத்துக்கும். இப்போ இது வந்து இங்கே வந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆனதுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள், வெந்திருக்கா இல்லைன்னு ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாத வருது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த சைடு ஓரங்களும் நல்லா எடுத்துகிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதும் நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இது நம்ம பேக் பண்ணுற டைமை விட ரொம்பவே ஈஸியாக வந்து வெந்து வந்துடும். ரொம்பவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவுமே இருக்குங்க.
இப்போ இங்கே ஒரு 10 மினிட்ஸில் நல்லா ஆறிடுச்சு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக சைடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்துடும். இதை வேறு ஒரு பிளேட்டில் அப்படியே தலைகீழாக மாற்றிட்டிங்கனாலே போதும். ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க. இதுக்கு நீங்கள் பட்டர் பேப்பர் போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. இது வந்து ஆப்ஷனல் தான். எல்லாமே ரொம்ப சூப்பராக டிமோல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு லேயருக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே நம்ம பர்த்டே கேக்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 லேயர் பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கடையில் வாங்குகிற கேக் மாதிரியே இருக்குது. நான் இன்றைக்கி டெக்கரேஷன்லாம் எதுவுமே பண்ணலை. ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு லேயரை வச்சு தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு லேயருக்கு அப்படின்றது இல்லைங்க. நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த பெரிய சைஸ் டின் அளவு கூட பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம்தான். நம்ம எடுத்த பொருட்களை அந்த அளவுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டால் போதும். கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.